சகல ஜனங்களுக்கும், ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கோ, ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கோ அவர் சொல்லலை. எப்படி சொல்றாரு? சகல ஜனங்களே. ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நல்லா கையை தட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சங்கீதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பீர சத்தமாய் சகல ஜனங்களாய் சேர்ந்து தேவனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக என்ன பண்ண போறோம்? அவருக்கு கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்க போறோம். எரிகோ பட்டணத்தில் அந்த 6 நாள் சுத்தி வந்து 7வது நாள்ல என்ன பண்றாங்க? எக்காலம் ஊதப்பட்ட பொழுது அங்கே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களா, அந்த தடையாக இருக்கிற அந்த எரிகோ பட்டணத்தின் மதில்களை தகர்ந்து போகும்படியாக என்ன பண்ணுறாங்க? ஆர்ப்பரிக்கிற பொழுது அங்கே இருந்த அந்த எரிகோ மதில் தகர்க்கப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு முன்னாடி அப்படிப்பட்ட எரிகோ மதில்கள் போன்ற துன்பங்கள், துயரங்கள் தடையாக இருக்கிறதோ, இன்னைக்கு நீங்க ஆர்ப்பரிக்கிற பொழுது, ஹல்லேலூயா சொல்லுங்க, நான் ஆர்ப்பரிக்கிற பொழுது என் தடைகளை இந்த அமாவாசை விடுதலை நாளில் கர்த்தர் தகர்த்தெறிய போகிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கிற பொழுது, சகல ஜனங்களாய் நாம் ஆர்ப்பரிக்கிற பொழுது, நம்முடைய தடைகள் எல்லாம் இந்த விடுதலை நாளில் ஹல்லேலூயா நமக்கு எதிராக இருக்கிற அந்த எரிகோ மதில்களை போன்ற, எரிகோ பட்டணத்தின் மதில்களை போன்ற தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க போகுது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்கிறேன். ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், வரை எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடும். எத்தனை பேர் இன்னைக்கு அவருடைய நாமத்தை சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. பர்த்திமேயு குருடன் அவருடைய நாமத்தை சொல்லுகிறான். அங்க இருக்கிறவர்கள் அங்க அதட்டுகிற பொழுது அவங்க சொல்றான், திரும்ப என்ன பண்றான்? இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல பொழுது அவனுடைய தடைகள் நீங்குகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, நஸ்ரேனே, ஹல்லேலூயா, நஸ்ரே, ஹல்லேலூயா, இயேசுவே, தாவீதின் குமாரனே சொல்லுகிற பொழுது உங்கள் தடைகளை கர்த்தர் நீக்க போறார். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நாம இன்னைக்கு நான் சொல்லி, ஹல்லேலூயா, கர்த்தர் நாமத்தை நான் சொல்லி ஹல்லேலூயா, என் தடைகள் எல்லாம், என் குடும்பத்தின் மீது இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் இந்த நாளில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன பண்றாங்க? அவரை துதித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க 2 பேர் மாத்திரம் தான் துதித்து கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கிற மீதி கைதிகள் என்ன பண்றாங்க? அவர்கள் துதிக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. துதிக்கிற பவுலுக்கும் சீலாவுக்கும் மாத்திரமல்ல விடுதலை, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை, இந்த ஆரவார சத்தத்தை, இந்த ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அமாவாசை நாளில் கர்த்தர் விடுதலை கொடுக்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்கும் சீலாவும் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை என் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போறேன் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. தடை விலகணும்னா சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீரை கூட ஹல்லேலூயா அவர் மதுரமாய் மாற்றுறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கசப்புகளான ஒரு வாழ்க்கை இருந்தாலும், எப்படிப்பட்ட கசப்பான ஒரு முன்னேற்றம் இருந்தாலும், அதை எல்லாம் அவர் மதுரமாய் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. மாறாவின் தண்ணீர்கள் எல்லாம் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை விலகி போகும். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இப்படி சொல்லலாம். இது என்னுடைய காலமல்லோ,
எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் முடியும் வரை ஆர்ப்பரிப்போம்.